எங்களுக்கே அதிசயமா இருக்கு. சொல்லும்போது சிரிக்கிற உடம்பு அந்த அர்த்தத்தில் அம்பாள் பண்ணுவாங்க. இருக்கிறது தெரியுது, இந்த இடம் ஷேக் ஆகுது. வெண்குஷ்டம் வந்து ஒருத்தர் வெண்குஷ்டமே போயிடுது. அந்த அளவுக்கு அம்பாள் எண்ணெய் வாங்கி போய் தடவி போயிருக்கு. நிஜம், இது அபத்தத்துக்கு சொல்ல வரல, உண்மையான விஷயம். கண் கலங்குது, வாய் அசையுது, பேசுறா, நான் இருக்கேன். எங்களுக்கே அதிசயமா இருக்கு. சொல்லும்போது சிரிக்கிற உடம்பு இருக்கிறது தெரியுது, இந்த இடம் ஷேக் ஆகுது. ஸோ இந்த வகையில் வந்து அம்பாள் வந்து உடனே சீக்கிரம் வந்து துயர் துடைக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். நல்ல ஃபேமிலி, நல்ல பொண்ணு, அனுசரணையான ஒரு அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் கிடச்சி அவளும் வந்து ஏற்றுண்டு, என்னோட ஒரே பையன் ஏற்றுண்டு இன்னைக்கு வந்து பத்திரிக்கை இந்த பத்திரிக்கை எடுத்துன்னு வந்து அம்மா பாதத்தில் வச்சு இன்னைக்கு தான் குருக்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹோம்லி டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இது ஆலய உலா நிகழ்ச்சி. இந்த வாரம் நம்ம எந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா? சென்னை விருகம்பாக்கத்துல அமைந்திருக்க வேம்புலி அம்மன் திருக்கோயிலுக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். இங்க இருக்க அம்மனோட அருளை மக்கள் எங்க கிட்ட சொல்லும் போதே எங்க உடல் எல்லாம் மெய் சிலிர்த்துருச்சு. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அம்மனை நாங்க இன்னைக்கு தரிசனம் பண்ண போறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் அம்பால தரிசிக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஐயா, வேம்புலி அம்மன் வந்து இங்க வந்து வீற்றிருக்கிறாங்க. இங்க வர மக்களுக்கெல்லாம் அப்படியே நன்மைகளை கொட்டி கொடுக்குறாங்க. சென்னையில ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருந்தாலுமே இங்க தினமும் பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து வேம்புலி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. அம்பாலோட வரலாறை பத்தி எங்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? தாராளம்மா. அன்பார்ந்த பக்தி டிவைன் சேனல் நண்பர்களே, இன்று வேம்புலி அம்மன் ஆலயம் பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த கோவில் 200 வருடம் மேல் பழமையானது. 105 வருடங்களாக பூஜைகள்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேவதை வந்து கிராம தேவதை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு ஊரில் வந்து அம்மை போடுறது, சில நோய்கள் வரதா இருந்ததுன்னா அம்பாள் வந்து வேண்டிட்டா உடனே குணமாகும். அந்த அளவுக்கு இந்த அம்பாள் வந்து பிரசித்தி பெற்ற அருளை தரக்கூடியவர். இந்த கோயில் விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி, ஆடி உற்சவம், ஆடிப்பூரம், புரட்டாசி 10 நாட்கள் வந்து இந்த திருவிழாக்கள் தினமும் ஒரு அலங்காரம் செய்து சுவாமி வழிபட்டு சகஸ்டாம அர்ச்சனை செய்து பிரசாதங்களும் வழங்கப்படுங்க. இங்கே அன்னதானம் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோக பேச்சுகள் சொல்லும்போது குரு பேச்சு, சனி பேச்சு சொல்லக்கூடிய பேச்சுகள் நடந்துட்டு இருக்கு. இங்கே வேண்டுவோருக்கு வேண்டியவரை வேண்டியதாக வரங்களை தரக்கூடிய வேம்புலி அம்மன். இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் திருமணம் ஆகணும்னு வேண்டிப்பாங்க. மேம், நான் உங்களை இன்னைக்கு பார்த்தேன். அம்பால ரொம்ப மனம் உருகி நீங்க வந்து வேண்டிட்டு இருந்தீங்க. பத்திரிகைலாம் கூட எடுத்துட்டு வந்திருந்தீங்க. எத்தனை வருஷமா நீங்க அம்பால தரிசனம் பண்றீங்க? உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? ஆமாம், கண்டிப்பாங்க. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அருள்மிகும் பேசும் தெய்வம். நான் ஒரு 10-12 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். ஆனால் பேசுவான். அவகிட்ட நான் வந்து எது வேணாலும் பேசலாம். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி என்ன வேணாலும் பேசலாம். உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் யாருமே இல்லையா, ஐயோ எனக்கு யாருமே பேசுறதுக்கு இல்லையே, அப்படியே நடந்து வரலாம். நடந்து வந்துட்டு அவளை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அவள்கிட்ட பேசினாலே ரெஸ்பாண்ட் பண்ணுவான். இது எனக்கு உண்மையாக நடந்து ஒரு நாளைக்கு பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் இன்னும் அமையலையே அப்படின்னு. அப்படி இருக்கும்போது வந்து அவளை டெய்லி ராத்திரி நான் வந்து ஒன்று பார்க்குறேனே, நீ ஏன் வந்து எனக்கு இன்னும் அருள் புரியல, ஏன் வந்து எனக்கு கண் கடந்து பார்க்கலன்னு பேசும்போது, இப்போ நம்ம வேம்புலி அம்மனை பார்த்தோம்னா அப்படியே குட்டி பொண்ணா அழகா அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி வேம்புலி அம்மன்ட்டு பேர் வந்துச்சு? பேர் காரணம் என்ன ஐயா? அது 2 விதமாக சொல்லப்படுறது. ஏன்னா 150 வருஷம் பண்ணும்போது நானே இல்லை, சொல்ல கேள்விதான். 200 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படின்னா வேப்ப மரம் சார்ந்து இருந்தது. இங்கே ஃபுல்லாக இங்கெல்லாம் காடு தான். இங்கெல்லாம் மாந்தோப்பு. இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அங்கே ஆவின் புத்தம் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் மாந்தோப்பு, இதெல்லாம் தோப்பு தான், ஃபுல்லாக தோப்பு. எதிர்க்க ராஜகுமாரி தோட்டம் சொல்லுவாங்க. தோட்டம் துறவு தான்.
அந்த இடத்துல அம்பாள் இந்த இடத்துல இருந்து முதல்ல இங்கே கீழே இருக்கு இல்லையா அம்பாள், சின்ன அம்பாள், அதுதான் சுயம்பு. அந்த அம்பாள் வந்து இந்த வேப்பரத்துக்கு தானாக வந்ததாகவும் அங்கே வந்து புலிகள்லாம் நடமாட்டம் இருந்ததாகவும் ஒரு கணக்கு. ஸோ அதனால் சேர்த்து அந்த காலத்தில் வந்து வேம்புலி அம்மன் வச்சுருந்தாங்க பேரை. அது எல்லா இடத்துலையுமே வைக்கிறாங்க. இப்போது வேம்புலி அம்மன் ஒரு சக்தி இருக்குன்றதுக்காக வைக்கிறாங்க. வேப்பமரன்றது விசேஷம் அம்மனுக்கு இல்லையா. புலின்னா இன்னொரு விஷயமும் இருக்குது, அம்பு பேர் இருக்குது, அதுக்கு உண்டு. ஸோ இந்த வகையில் வந்து அம்பாள் வந்து உடனே சீக்கிரம் வந்து துயர் துடைக்கிற மாதிரி அர்த்தம். அது அந்த அர்த்தத்தில் அம்பாள் சொல்லுவாங்க. கண் கலங்குது, வாய் அசையுது, பேசுறா, நான் இருக்கேன் உனக்கு, நான் இருக்கேன் அப்படியே சொல்றா. கவலைப்படாத, நான் இருக்கேன். நான் கேட்குறேன், மனசார பேசுறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அவ சொல்றா, எனக்கு புடம் வாங்கி சாப்பிட்டு அப்படின்னு. உடனே அப்படியே கூப்பிட்டு காமிச்சேன். இங்கே இருந்தார் பாபு ஒன்றா இருந்தார். சொன்னேன், அண்ணா பேசுகிறாண்ணா, பாருங்க நான் என்கிட்ட பேசுகிறாண்ணா அப்படின்னு காமிச்சா. அவர் பார்க்குறாரு, அவருக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியுது. இங்கே சிரிக்கிறது தெரியுது, இந்த இடம் ஷேக் ஆகுது தெரியுது, நல்லா தெரியுது. எனக்கு கண்ணில் தண்ணி வருது, நான் அழறேன். ஐயோ என்கிட்ட பேசுகிறா, என்னை பார்க்குறா, என்கிட்ட பேசுகிறா, இந்த இடம் ஷேக் ஆகுதுன்னு சொல்கிறேன். அவர் கிட்ட போய் பார்த்துட்டு எனக்கு எதுவுமே தெரியலையேங்கிறாரு. பட் ஷி வாஸ் லைவ்லி வித் மீ தட் டே பிகாஸ் ஷி இஸ் பீங் சீயிங் மீ ஃபார் சோ மெனி இயர்ஸ். நிறைய வருஷங்கள் என்னை பார்க்குறா. நான் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கா, காது கொடுத்து நல்லா கேட்டிருக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு இப்படி ஒரு இந்த உலகத்தில் இன்னைக்கு காலகட்டத்தில் கலியுகத்தில் இப்படி வந்து எனக்கு இப்படி ஒரு ஃபீல் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது இவளால் கண்டிக்க முடியும். அவளை உள்ளுருகி அவளோட ஆத்மார்த்தமாக பேசினா அவளால் காது கொடுத்து கேட்குறாங்கிறது எனக்கு புரிஞ்சு நான் சொன்னேன். நீங்க எத்தனை வருஷமா அம்பாளுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றீங்க? உங்க கனவுல அம்பாள் என்னைக்காச்சும் வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்களா? தரிசனம் கொடுத்துருக்காமா? எப்படி இருந்தாங்க? எப்படி ஒரு சின்ன பொண்ணாவா இல்ல எந்த மாதிரி, எந்த ரூபத்துல உங்களுக்கு வந்து? சொல்ல 2 விஷயம் நடந்திருக்கு. பொண்ணா பாலாவா வந்திருக்கா, பெரிய அம்பாளா வந்திருக்கா. அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் சந்தோஷமா. ஆச்சுங்களா? இந்த கோயில் வந்து நான் 42 வருஷமா இருக்கேன். 66ல் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதை அப்போ என்னோட பெரியவங்க அப்பா சித்தப்பா பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 42 வருஷம் 43 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கோவில் அவ்வளோ நாள் அங்கேயே தான் நாங்களே தான் இருக்க, வேறு யாரும் இல்லை இங்கே. ஸோ அந்த அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது. நாங்களும் ஆத்மார்த்தமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அது வரவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா தான் நல்லா இருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு. அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் நல்லா இருக்கணும். ஆமாம், நானும் இன்னைக்கு வந்து இந்த கோயிலில் ஷூட் பண்ணணுன்னு தான் வந்தேன். அம்பாலை உங்ககிட்ட வந்து தரிசனம், அம்பாலோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் இன்னைக்கு இந்த கோயிலேருந்து போகும்போது என்னோட வேண்டுதலை நான் வச்சுட்டு தான் போக போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அது நடந்துச்சா நடக்கலையான்னு.